Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல். அதுவும் பூமியின் மூன்றில் ஒரு பங்கு இதுதான். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா உலகின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பை விட இது மிகப்பெரியது. அதுதான் பசிபிக் பெருங்கடல். இங்க கடல் வழி பயணமும் கடினம், வான்வழி பயணமும் கடினம். அப்படிப்பட்ட இந்த இடத்துல ஒருவர் மாட்டினால் எப்படி இருக்கும்? அங்க உணவு இருக்காது, குடிக்க நீர் இருக்காது, ஏன் தங்குறதுக்கு கூட இடம் இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா அங்க வாழ வழியே இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்துலயும் ஒரு மனிதன் 438 நாள் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அது எப்படி சாத்தியமாச்சு? அப்படி அவர் அங்கு வாழ்வதற்காக என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுத்தாரு? இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது 2012 வருடம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி மெக்சிகோல இருக்கிற அல்பரிங்கா அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபிஷர்மேனுக்கு அவங்க பாஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. இன்னைக்கு டே நல்லா இருக்கு, நீங்க மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு. எப்பயுமே அவருக்கு இந்த மாதிரியான ஆர்டர் வர்றப்ப அவர் கூட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபிஷர்மேன் டிராவல் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு அவரால் வர முடியல. சோ அவருக்கு பதிலா இன்னொரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஃபிஷர்மேனான கார்டோபா அப்படின்றவரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவருக்கு வயது 24. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அல்பரிங்காவோட கிராமமான கோஸ்டாஸ்ல இருந்து ஒரு சின்ன படகு எடுத்துட்டு மீன் பிடிக்க கிளம்புறாங்க. இவங்களோட இனிஷியல் பிளான் படி பாத்தீங்கன்னா 30 மணி நேரம் மீன் பிடிக்கிறது தான். இது ரொம்ப பெரிய டிராவல் இல்ல அப்படின்றதுனால அந்த அளவுக்கு இவங்க பெருசா எந்த எக்யூப்மெண்ட்டும் எடுத்துட்டு போல. ஏன் அந்த படகுல ஆல்ரெடி இருக்கிற எக்யூப்மெண்ட்டை கூட ஒழுங்கா செக் பண்ணாம தான் இவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் தான் பின்னாடி மிகப்பெரிய ப்ராப்ளமா மாறப்போகுது அப்படின்றது அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. அதுலயும் அவங்க எடுத்துட்டு போற படகை பத்தி சொல்லணும்னா அது ஒரு சின்ன படகு. அதுல ஒரே ஒரு மோட்டார் தான் இருக்கு. அதுக்கு மேல அவங்க பிடிக்கிற மீன்களை போடுவதற்கு ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கு. அண்ட் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு ரேடியோ இருக்கு. அந்த ரேடியோலயும் சார்ஜ் ஆஃப் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வழி மாறி போனா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜிபிஎஸ் இருக்கு. அந்த ஜிபிஎஸும் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இதுக்கெல்லாம் மேல அந்த படகுல மேற்கூரையே கிடையாது. சோ இப்படி எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத இந்த ஒரு சின்ன படகை எடுத்துட்டு தான் அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய 30 மணி நேர பயணத்தை தொடங்குறாங்க. இப்ப நேரம் நள்ளிரவு 1 மணி. சரியா கடற்கரையில இருந்து 120 கிலோமீட்டர் தூரத்துல இவங்க ரெண்டு பேரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய புயல் உருவாக ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே அல்பரிங்காவுக்கு நாளும் பயங்கரமான ஒரு பதற்றம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு புயலை பார்த்ததே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸான அல்பரிங்காவுக்கு எவ்வளவு பெரிய பதற்றம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அவருக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துட்டு இருக்கிற கடோபாவை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவரும் பயத்துல பயங்கரமா கத்துறாரு. ஆனா அடுத்த சில வினாடிகள்லயே அந்த ஒரு புயல் இவங்களை தாக்கவும் செய்யுது. தாக்குவதோட மட்டும் இல்லாம அவங்க படகையும் கவுக்க பாக்குது. சோ அந்த டைம்ல இவங்க என்ன பண்றோம்னே தெரியாம பதற்றத்துல அந்த படகுல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து கடலுக்குள்ள போடுறாங்க. அதுல அவங்க பிடிச்ச மீனும் அடங்குது, மீன் வலையும் அடங்குது, ஏன் அந்த படகை ஓட்டுறதுக்கு வச்சிருந்த துடுப்பும் அடங்குது. இந்த புயல் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்குது. காலை 7 மணி ஆகுது. புயலோட தாக்கமும் கம்மி ஆகுது. நம்மள இந்த புயல் ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிருச்சோ அப்படின்ற பயத்துல ரெண்டு பேரும் கண்விழிச்சு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் உருவாகுது. ஏன்னா கண்ணு கெட்டும் தூரத்துல ஒரு மலை தெரியுது. அந்த மலையை பார்த்த உடனே அப்பாடா நம்மள இந்த புயல் கடலுக்குள்ள கொண்டு போகல, கரையை நோக்கி தான் தள்ளி இருக்கு அப்படின்ற சந்தோஷத்துல அந்த படகை செலுத்துவதற்காக மோட்டரை ஆன் பண்ண போறாங்க. ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு மோட்டார் ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா மோட்டார் ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னா அது நேத்து பெஞ்ச மலையில புகஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, நம்ம கிட்ட தான் துடுப்பு இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம படகை ஓட்டிட்டு போயிடலாம் சொல்லிட்டு துடுப்பை தேடுறாங்க. ஆனா அதை நேத்து வந்த புயல்ல பதற்றத்திலே தூக்கி வெளியே போட்டாங்க இல்லையா. சோ அந்த துடுப்பும் இப்ப அவங்க கிட்ட இல்ல. இப்ப அவங்களுக்கு வேற வழியே இல்ல, அவங்க பாஸை தான் கான்டாக்ட் பண்ணியானோம். சோ அவங்க கிட்ட இருந்த ரேடியோ எடுத்து அவங்க பாஸை கான்டாக்ட் பண்ணி நாங்க இப்படி மாட்டிக்கிட்டோம், நாங்க ஒரு மிகப்பெரிய மலைக்கு பக்கத்துல இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு அவங்க பாஸ் சைட்ல இருந்து நீங்க இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷன் எங்களுக்கு தெரியல, உங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணீங்கன்னா நாங்க கண்டுபிடிச்சு வந்துருவோம்னு பதில் சொல்றாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த படகுல இருக்கிற ஜிபிஎஸ் எடுத்து ஆன் பண்றாங்க. ஆனா இவங்க கொண்டு வந்த ஜிபிஎஸ் வாட்டர் ப்ரூஃப் இல்லையா. சோ அதுவும் நேத்து பெஞ்ச புயல்ல டெட் ஆயிருச்சு. ஐயோ இதுவும் டெட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆனா அந்த ரேடியோலயும் பாதி சார்ஜ் தானே போட்டு கொண்டு வந்தாங்க. சோ அதுவும் இப்ப டெட் ஆயிருச்சு. சோ இப்ப அவங்களுக்கு வேற சாய்ஸே இல்ல. அந்த மலையை அடையணும் அப்படின்னா இவங்க கையை தான் துடுப்பா யூஸ் பண்ணியானும். ஆனா இங்கேயும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஓபன் ஆகுது. அதுதான் அந்த மலையில இருந்து வர்ற மிகப்பெரிய காற்று. அந்த காற்று இவங்களை கரையை நோக்கி இழுக்காம கடலுக்குள்ள தள்ள ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல இவங்க பாஸ் எப்படியும் அந்த மலையை கண்டுபிடிச்சு அந்த மலையை சுத்தி இவங்களை தேட ஆரம்பிக்கிறாரு. இது 1 நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 5 நாள் வரைக்கும் தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்களால இவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த காற்று இந்த மலையில இருந்து இவங்களை யாருமே எதிர்பார்க்காத ஒரு தூரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருது. அதாவது இந்த மலையில இருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரத்துக்கு
இவங்களை கொண்டு போய் சேர்த்துருது. சோ இப்ப இவங்க 2 பேரும் உலகத்தோட கான்டாக்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா கட் ஆயிடுறாங்க. இவங்களை சுத்தி வெறும் கடல் மட்டும்தான் இருக்கு. உணவு இல்ல, குடிக்க நீர் இல்ல, ஏன் தங்குறதுக்கு சரியான இடம் கூட கிடையாது. அது மட்டும் கிடையாது, கடல்ல யாராச்சும் தனியா மாட்டிக்கிட்டாங்கன்னா நாங்க இங்க இருக்கோன்றதை அடையாளப்படுத்தி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ற பிளாகன் கூட இவங்க கிட்ட சுத்தமா கிடையாது. சோ ஏதாச்சும் ஒரு கப்பல் வந்துச்சுன்னா நாங்க இங்க இருக்கோன்றத வெறும் கையசிச்சுதான் இவங்க அடையாளப்படுத்தி காமிக்கணும். அதுவும் அவ்வளவு பெரிய கப்பல்ல இருந்து இந்த ஒரு சின்ன கப்பல்ல இருக்கிற இவங்களை பார்த்தா இவங்க தெரிவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். சோ இங்க இருந்து தான் தி கிரேட் சர்வைவல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இங்க உயிர் வாழணும்னா 2 விஷயங்கள் முக்கியமா தேவைப்படும். 1 உண்ண உணவு, 2 குடிக்க நீர். தண்ணியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா ஆல்ரெடி பெஞ்ச மழையில கொஞ்சம் தண்ணி படகுல சேர்ந்துருக்கு இல்லையா, அதை வச்சு இவங்களால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஆனா சாப்பிடணும்னா வேற வழியே இல்ல, மீனை பிடிச்சாகணும். மீனை பிடிக்கிறதுக்கு தேவையான வலை இவங்கிட்ட இல்ல. இருந்தாலும் அல்வரிங்காக்கு வெறும் கையிலேயே மீனை பிடிக்கிற திறமை இருக்கிறதுனால அவரால் ஓரளவுக்கு மீனை பிடிக்க முடியுது. அப்படி பிடிச்சாலும் அந்த மீனை பச்சையா தான் சாப்பிட முடியுது. இப்படி சில நாட்கள் ஓடுது. அந்த படகுல இருக்க தண்ணீரும் தீருது. இப்ப இவங்க கிட்ட தண்ணி சுத்தமா இல்ல. அந்த சமயத்துலதான் இவங்க படகு சுற்றி சில ஆமைகள் நீந்தி போகுது. அதை பார்த்த உடனே அல்வரிங்காவுக்கு ஒரு ஐடியா தோணுது. அது வேற எதுவும் கிடையாது, நம்மளால கடல் தண்ணியை தான் குடிக்க முடியாது, ஆனா ஆமையோட ரத்தத்தை குடிக்க முடியும் இல்லையா. சோ அவங்களால முடிந்த அளவுக்கு எத்தனை ஆமையை பிடிக்க முடியுமோ அத்தனை ஆமையை பிடிச்சு அதுல இருக்கிற ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க பாப்போம், இவங்க இருக்கிற இந்த ஒரு படகை சுற்றி எப்ப பார்த்தாலும் ஆமை வருமா என்ன? நாட்கள் சில இந்த படகை சுற்றி வர ஆமைகளும் கம்மியாகுது. ஒரு ஸ்டேஜ்ல சுத்தமா ஆமைகளே இல்லாமையும் போயிருது. சோ இப்ப உங்க கிட்ட தண்ணியும் இல்ல, ஆமையும் இல்ல. அந்த சமயத்துலதான் இவங்க படகை நோக்கி ஒரு சின்ன பாட்டில் மிதந்து வருது. அந்த பாட்டில்ல தண்ணி ஏதாச்சும் இருக்குமான்ற ஆர்வத்துல அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதுல எதுவுமே இல்ல. இருந்தாலும் இந்த பாட்டில் என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில அதை எடுத்து படகுலையும் போடுறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய மழை பெய்யுது. அந்த மழையில இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த படகுல இருக்க பிரிட்ஜ், பாட்டில் மற்றும் படகுல ஒரு பகுதியில தண்ணியை சேர்த்து வைக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலை தந்தாலும் இதே மாதிரி ஒரு பொருள் நம்ம படகு நோக்கி மிதந்துட்டு வராதா அப்படின்னு அவங்க ஏங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்க படகு நோக்கி ஒரு பாக்ஸ் மிதந்து வருது. உடனே அந்த பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல இவங்க எதிர்பார்த்த விதமா பல ஃபுட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா சில பபிள் கம்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் அண்ட் கெட்டு போன பால் இருக்கு. இத பார்த்த உடனே தான் அவங்களுக்கு ஒரு பெருமூச்சே வருது. அதுக்காக அந்த பாக்ஸ்ல ஃபுட் நிறைய எல்லாம் கிடையாது, கொஞ்சமா தான் இருக்கு. இருந்தாலும் கிடைச்ச ஃபுட்டை ஓரளவுக்கு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணி சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. நாட்கள் மாதங்களா மாறுது. இவங்க சேமிச்சு வச்ச தண்ணியும் தீருது. அதே நேரத்துல இவங்க கிட்ட வந்து அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஃபுட்டும் தீருது. சோ இப்ப இவங்களுக்கு வேற வழியே இல்ல. சுற்றி கடல் மட்டுமே இருக்கிற அந்த ஒரு இடத்துல இவங்க தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வாட்டர் சோர்ஸ் இவங்களோட யூரின் மட்டும்தான். இப்ப இவங்க உயிர் வாழணும் அப்படின்னா இந்த யூரினை தான் அவங்க குடிச்சாகணும். சோ மறுபடியும் இவங்க வாழ்க்கை மோசமான ஒரு நிலைக்கு போக ஆரம்பிக்குது. நீங்களே சொல்லுங்க பாப்போம், குடிக்கிறதுக்கு யூரின், சாப்பிடுறதுக்கு பச்சை மீன், பேசுறதுக்கு ஒரே ஒரு ஆள். இப்படி இந்த இடத்துல இந்த 2 பேரால எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும்? இப்படியே நாட்களும் ஓடுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சரியா 4 மாதங்களுக்கு பிறகு இவங்க 2 பேருக்கு இடையில இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதுலயும் முக்கியமா அல்வரிங்கா கூட வந்த கார்டோபாக்கு ரொம்ப நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல கார்டோபா, இனிமேல் இங்க இருந்து தப்பிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல, இனிமேலும் நான் இங்க இருந்து கஷ்டப்பட விரும்பல அப்படின்னு சொல்லி சாப்பிட மறுக்க ஆரம்பிக்கிறாரு. அல்வரிங்காவும் முடிஞ்ச அளவுக்கு அவரை கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரு கம்ப்ளீட்டா சாப்பாடை கட் பண்ணிடுறாரு. அப்படித்தான் ஒரு நாள் காலையில அல்வரிங்கா கடோபாவை எழுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா கடோபா எந்திரிக்கவே இல்ல. தட் மீன்ஸ் அவர் இறந்துட்டாரு. என்னதான் கடோபா இருந்தாலும் அது அல்வரிங்கா நம்ப மறுக்கிறாரு. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 6 நாள் வரைக்கும் அந்த கடோபாவோட இறந்த உடல் கூடயே பேசுறது, சிரிக்கிறது, அவர் கூட விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அல்வரிங்கா தன்னோட நாளை கழிக்கிறாரு. சரியா 6 நாள் கழித்து தான் கடோபா இறந்துட்டாரு அப்படின்ற உண்மையவே அவர் உணர்றாரு. சரி, இதுக்கு மேலேயும் கடோபாவோட உடம்ப நம்ம வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடோபாவோட உடம்ப கடலுக்குள்ள அனுப்புறாரு. சோ இப்ப யாருமே இல்லாத அந்த ஒரு பறந்து விரிந்த மிகப்பெரிய பெருங்கடல்ல அல்வரிங்கா தன்னந்தனியா தத்தளிச்சிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் பேச்சு துணைக்காவது யாரோ ஒருத்தர் கூட இருந்தாரு. ஆனா இப்ப அவரும் கூட இல்ல இல்லையா. சோ தனிமை இவரை பயங்கரமா வாட்ட ஆரம்பிக்குது. அதோட சேர்ந்து பயமும் தொற்ற ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல நம்மளாலையும் இங்க இருந்து போக முடியாதோ, நம்மளையும் யாராவது காப்பாத்த வர மாட்டாங்களோ, பேசாம நம்மளும் சூசைட் பண்ணிக்கலாமோ அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துட்டு போகுது. இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க நம்மள கண்டிப்பா காப்பாத்துவாங்க அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையில அவருடைய வாழ்நாளும் கழிய ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல இவரோட உடம்பு
மெலிய ஆரம்பிக்குது. இவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே கிளிய ஆரம்பிக்குது. அண்ட் இவரோட தலைக்கும் முகத்துக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு பல இடங்கள்ல முடியும் வளர ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் இவரோட கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய கப்பல் தெரியுது. அதை பார்த்த உடனே இவரோட கண்களும் பயங்கரமா விரியுது. அது மட்டும் இல்ல, அந்த கப்பலும் இவரை நோக்கி வர ஆரம்பிக்குது. கூடவே அந்த கப்பல்ல வந்த 5 பேரும் இவரை பார்த்து கையசைக்கிறாங்க. இத பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமான ஒரு பெருமூச்சு வருது. அப்பாடா, இந்த கப்பல் ஏறி கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலான்ற ஒரு சந்தோஷத்துல அந்த கப்பலை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல அந்த கப்பல் இவரை நோக்கி வராம ஆப்போசிட் சைடு திரும்பி போக ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே அவருக்கு ஒரு பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆகுது. அவ்வளவுதான், இனிமேல் நம்மளை யாரும் காப்பாத்த வர மாட்டாங்க அப்படின்ற எண்ணமும் வலுக்க ஆரம்பிக்குது. ஆனா அடுத்த நாளே இவரை நோக்கி இன்னொரு கப்பலும் வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த கப்பலும் இவரை கண்டுக்காம கிராஸ் பண்ணி போகுது. என்னடா, எந்த கப்பலுமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அழகான நிலப்பரப்பு தெரியுது. அதை பார்த்த உடனே என்னடா, இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை எப்படா நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்ற ஆச்சரியத்துல அவர் கண்ணை கசக்கிட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா இப்ப அந்த இடத்துல அந்த நிலப்பரப்பை காணோம். அப்பதான் இவருக்கு புரியவே ஆரம்பிக்குது, இவ்வளவுனா நம்ம கண்ணுல தெரிஞ்ச எல்லா கப்பலுமே வெறும் ஹாலுசினேஷன் தான் அப்படின்றது. அதுக்கப்புறமும் பல கப்பல்களும் நிலப்பரப்புகளும் இவரோட கண்களுக்கு வரும். வந்த அடுத்த சில வினாடிகள்லயே அது காணாமலும் போயிடும். இப்படியே நாட்கள் ஓடுது. நாட்கள் மாதங்களா மாறுது. சரியா இவர் அந்த ஒரு மலையில இருந்து 8000 கிலோமீட்டர் தொலைவுல அந்த ஒரு பெருங்கடல்ல சின்ன படகுல மிதந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட படகை சுற்றி சின்ன சின்ன தேங்காய்கள் மிதந்து வர ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே இதுவும் எப்பயும் போல நம்மளுக்கு வர ஹாலுசினேஷனா தான் இருக்கும் சொல்லிட்டு கண்டுக்கிறாம விட்டுறாரு. ஆனா சில நிமிடங்கள் கழித்தும் அவரோட படகை சுற்றி வர தேங்காய்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் செய்யுது. கூடவே அவரோட படகுல சில பறவைகளும் வந்து உட்காருது. இதை பார்த்த உடனே பயங்கரமான சந்தோஷத்துல அந்த படகுல இருந்து நிமிர்ந்து பாக்குறாரு. பார்த்தா தூரத்துல ஒரு அழகான நிலப்பரப்பு தெரியுது. மேபி இதுவும் ஹாலுசினேஷனா இருக்கலாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த நிலப்பரப்பு இவரோட கண்கள்ல இருந்து இப்ப மறையவே இல்ல. இந்த படகும் அந்த நிலப்பரப்பை நோக்கி போக ஆரம்பிக்குது. இந்த படகு துடுப்பு போடாம வெறும் காற்றோட வேகத்துல போகுது இல்லையா, அதனால இந்த பயணம் அரை நாளுக்கு மேல நீடிக்குது. அப்பையும் கூட பாத்தீங்கன்னா படகுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமா தான் இருக்கு. அடப்போங்கடா, இது ஹாலுசினேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலேயும் நம்மளால பொறுமையா வெயிட் பண்ண முடியாதுன்னு அவர் தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்த ஆரம்பிச்சிடறாரு. அவர் நீந்த ஆரம்பிச்ச சில நிமிடங்கள்லயே அவர் கைகள்ல மணல் படுது. அந்த மணல் பட்ட உடனே அவர் நிமிர்ந்து பாக்குறாரு. பார்த்தா இவர் கண்கள்ல தெரிந்த அந்த அழகான நிலப்பரப்பு மேலதான் இவர் படுத்தே கிடக்காரு. தட் மீன்ஸ் இவர் கரையை அடைஞ்சிட்டாரு. அந்த நிலப்பரப்பு அழகா இருக்கோ இல்லையோ, ஆனா இவருக்கு அதுதான் சொர்க்கம். ஏன்னா கிட்டத்தட்ட 438 நாள் ஒரு சின்ன படகு சுற்றி தண்ணீர் மட்டுமே இருக்கிற அந்த ஒரு பசிபிக் பெருங்கடலோட நடுவுல இருக்கிற இந்த ஒரு சின்ன நிலப்பரப்பை அவர் மிஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற அடுத்த நிலப்பரப்பை அடையணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஆகணும். அதுவும் இவரோட படகோட வேகத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலப்பரப்பை, அதாவது பிலிப்பைன்ஸ் நிலப்பரப்பை அடையிறதுக்கு எக்ஸாக்டா 240 நாள் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதுவும் சரியான டைரக்ஷன்ல போனா மட்டும்தான். ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த காற்றே இவரை இந்த ஒரு சின்ன நிலப்பரப்புக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இருந்தாலும் இந்த நிலப்பரப்புல யாராவது இருந்தா மட்டும்தான் இவரால மறுபடியும் வீட்டுக்கு போக முடியும். சோ மெல்ல மெல்ல எந்திரிச்சு அந்த நிலப்பரப்புல யாராவது இருக்காங்களான்னு தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த நிலப்பரப்புல கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்ல. கடைசியா ஒரு வீடையும் பாக்குறாரு. அந்த வீடும் பூட்டி இருக்கு. இருந்தாலும் அந்த வீட்டோட கதவை போய் தட்டுறாரு. இவருடைய அதிர்ஷ்டத்துக்கு அந்த வீட்டு கதவை ஒரு கப்பல் வந்து திறக்கிறாங்க. அவங்க இவரை பார்த்த உடனே பயங்கரமா சாக்காயிடுறாங்க. ஏன்னா கப்பல் எதுவுமே வராம இவர் எப்படி இங்க வந்தார் அப்படின்றதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இவரோட அப்பியரன்ஸ் ரொம்ப வியர்டா இருக்கு இல்லையா, அதனால ஒரு ஷாக்கிங்லயே அவர்கிட்ட நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள இவர் மயக்கம் விட்டு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணிட்டு மறுபடியும் இவர்கிட்ட அந்த கேள்வியை கேக்குறாங்க. இவரும் நடந்த எல்லா விஷயத்தையும் விலாவரியா சொல்றாரு. அதை கேட்ட உடனே இவங்களுக்குனாலும் பயங்கரமான ஒரு ஆச்சரியம், எப்படி இவரால் இவ்வளவு நாட்கள் இந்த ஒரு கடல்ல வாழ முடிந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவரை இந்த ஒரு சின்ன தீவுல இருந்து பக்கத்துல இருக்க மெயின்லேண்டுக்கு கொண்டு போறாங்க. அங்க போய் இவருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு இவருடைய உடல்நிலை ஓரளவுக்கு தேர்ந்ததுக்கு அப்புறம் இவரை மறுபடியும் இவருடைய ஹோம் டவுனுக்கே திருப்பி அனுப்புறாங்க. சோ சரியா வீட்டுல இருந்து கிளம்பின 500 நாள் கழிச்சு அல்வரிங்கா மீண்டும் அவருடைய வீட்டுக்கே திரும்புறாரு. என்னதான் இந்த ஒரு ஸ்டோரி பயங்கரமான சர்வைவல் ஸ்டோரியா இருந்தாலும் இது வரலாற்றுல அந்த அளவுக்கு பெரிதாக கவனத்தை ஈர்க்காத ஒரு ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லி ஆனோம். ஏன்னா இந்த ஒரு சர்வைவல் ஸ்டோரியை ஒரு புக்கா எழுதியே விட்டுருக்காங்க. ஆனா அந்த ஒரு புக்கு வெறும் 1500 காப்பி தான் விற்கவும் செஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு இன்சிடென்ட்டை யாரும் அந்த அளவுக்கு பெருசா எடுத்து பேசவும் கிடையாது. இதுக்கெல்லாம் மேல அல்வரிங்கா கரை திரும்பினதுக்கு அப்புறம் கர்டோபாவோட ரிலேட்டிவ்ஸ் இவர் கர்டோபாவோட உடம்ப சாப்பிட்டு தான் இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்திருக்காரு, சோ அதற்கு இழப்பீடா எங்களுக்கு $1 மில்லியன் தரணும் அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. என்னதான் அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டாலும் அல்வரிங்கா ரொம்ப காமா கடோபாவோட ஃபேமிலிட்ட போயிட்டு நாங்க 2 பேரும் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், எப்படி எல்லாம் சர்வே பண்ணோம், அவர் எப்படி இறந்தாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட இறுதி சடங்கு நான் எப்படி செஞ்சேன்ற டீடைல கம்ப்ளீட்டா சொல்றாரு. இருந்தாலும் அத கடோபாவோட ஃபேமிலி
ஏற்க மறுக்கிறாங்க. அந்த கேஸ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் மாத்துறாங்க. ஆனா விசாரணையில அல்வரிங்கா சைடுல எந்த ஒரு தப்பு இல்ல அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய இழப்பீடு அல்வரிங்காட்ட கேட்கறது லாஜிக்கே இல்லாத விஷயம்ன்றதையும் முன்வைக்கிறாங்க. ஏன்னா இவர் எழுதின அந்த ஒரு புக்கும் அந்த அளவுக்கு பெருசா விக்கல, அதுவும் இல்லாம இவரை வச்சு எந்த ஒரு படமும் எடுக்கல. சோ இந்த ஒரு கேஸ கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் அல்வரிங்காவோட இந்த ஒரு சர்வைவல் ஸ்டோரி உலகத்தோட கவனத்தை அந்த அளவுக்கு பெருசா இழுக்கல அப்படின்னாலும் இது நாள் வரைக்கும் மனித வரலாற்றிலேயே அளவுக்கு அதிகமான நாட்கள் கடல்ல சர்வைவ் ஆன ஒரே ஒரு மனிதன் அப்படின்னா அது நம்ம அல்வரிங்கா அப்படின்னு தான் சொல்லியானோம். ஓகே गाइस, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இல்லடா நல்லா தான் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, bye bye, see you.